திரு கல்கி கிருஷ்ணமூர்த்தி அவர்களின் ஒற்றை ரோஜா சிறுகதை சாதாரணமான ஒரு நிகழ்வின் பின்னால் மறைந்து கிடக்கும் மனித உணர்வுகளின் ஆழத்தை நமக்கு தெளிவாக உணர்த்தும் ஒரு மனம் கவர்ந்த படைப்பு. ஒரு சிறிய ரோஜா மலர், ஒரு ஒற்றை ரோஜா ஒருவரின் வாழ்க்கையில் எவ்வளவு பெரிய அர்த்தத்தை தர முடியும் என்பதை கல்கி அவர்களின் இனிய எழுத்து நயத்தால் இந்த கதையில் காணலாம். பாசம், நினைவு, மன உணர்ச்சி மற்றும் மனித மனத்தின் நுட்பமான மாற்றங்களை எளிய சொற்களால் அழகாக வெளிப்படுத்தும் இந்த கதை வாசகர்களின் மனதில் மென்மையான சுவையை ஏற்படுத்துகிறது. சிறிய சம்பவங்களிலும் பெரிய உணர்வுகளை கண்டுபிடிக்கும் கல்கியின் தனித்திறனை ஒற்றை ரோஜா சிறுகதை நமக்கு உணர்த்தும் ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு. நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்று பார்க்கவிருப்பது திரு கல்கி அவர்களின் ஒற்றை ரோஜா என்ற சிறுகதை. நான் பாபநாசத்துக்கு சென்றிருந்தேன். எதற்காக போனேன் என்று கேட்டால் நீங்கள் ஒருவேளை சிரிப்பீர்கள், சிலர் அனுதாபப்படுவீர்கள். BA பரீட்சைக்கு 3 தடவை போய் 3 தடவையும் தவறிவிட்டேன். இதனால் வாழ்க்கை கசந்து போயிருந்தது. ஒரு மாதிரி பிராண தியாகம் செய்து விடலாம் என்ற முடிவுக்கே வந்துவிட்டேன். திடீர் என்று நமக்கு தெரிந்தவர்கள் யார் யாரோ இறந்து போய்விட்டதாக கேள்விப்படுகிறோம். ஆனால் நாம் அவர்களை பின்பற்றலாம் என்றால் அதற்கு வழிவகை தெரிவதில்லை. யோசித்து ஒரு முடிவுக்கு வந்தேன். பாபநாசத்தில் கல்யாணி தீர்த்தம் என்பதாக ஓர் இடம் இருக்கிறதென்றும் அதிலேதான் ஆசிரியர் வ.வே.சு. ஐயர் விழுந்து உயிரை இழந்தார் என்றும் கேள்விப்பட்டிருந்தேன். அந்த பெரியாரை பின்பற்றலாம் என்று எண்ணிக்கொண்டுதான் பாபநாசம் போனேன். 2 காரணங்களினால் நான் உத்தேசித்த காரியத்தை நிறைவேற்ற முடியவில்லை. முதலாவது, அந்த கல்யாணி தீர்த்தம் இருக்கிறதே, அது பார்க்க மிக பயங்கரமாயிருந்தது. தென்னை மர உயரத்திலிருந்து 3 தண்ணீர் தாரைகள் சோ என்ற சத்தத்துடன் கீழேயுள்ள அகண்ட பள்ளத்தில் விழுந்து கொண்டிருந்தன. அந்த பள்ளத்தில் தண்ணீர் நிறைந்து ததும்பி அலை மோதி கொண்டிருந்தது. சிறிய மரக்கிளை ஒன்று அத்தடாகத்தில் விழுந்து அங்கும் இங்கும் சுழன்று அலைக்கழிக்கப்படுவதை பார்த்தேன். இதிலே விழுந்தால் நம்முடைய தேகமும் இப்படித்தானே அழைக்கப்படும் என்று நினைத்தபோது என் தைரியம் குலைந்து விட்டது. அன்னை பெற்றெடுத்த நாளிலிருந்து எத்தனை கஷ்டப்பட்டு வளர்த்த உடம்பு இது. இதற்கு எத்தனை எண்ணெய், எத்தனை சோப்பு, எத்தனை ஆடை அலங்காரம், எத்தனை வகை வகையான அன்னபானம். அடடா, இதை புகைப்படம் பிடிப்பதற்காக மட்டும் எத்தனை செலவு. இவ்வாறெல்லாம் பேணி வளர்த்த உடம்பு அந்த பயங்கரமான தடாகத்தில் சுற்றி சுழன்று கொண்டிருப்பது என்னும் எண்ணத்தை என்னால் கொஞ்சம் கூட சகிக்கவே முடியவில்லை. அங்கிருந்து இறங்கி வந்து கீழே பாபநாசம் கோவிலுக்கு பக்கத்தில் பளிங்கு போன்று தெளிந்த நீரோடும் நதியின் கரையில் உட்கார்ந்து யோசித்த போது எதற்காக உயிரை விட வேண்டும் என்றே தோன்றிவிட்டது. நதியின் வெள்ளத்தில் மந்தை மந்தையாக தங்க நிற மீன்கள் நீந்தி விளையாடி கொண்டிருந்தன. அவை மேலே வரும்போதும் புரண்டு விழும்போதும் என்னமாக ஜொலித்தன. இந்த மீன்கள் இவ்வளவு குதூகலமாக விளையாடி கொண்டு திரிகின்றனவே, BA பரீட்சையில் தேராததனாலே இவற்றுக்கு என்ன குறைவு வந்துவிட்டது? இதோ இந்த மரங்களில் எத்தனை விதமான பட்சிகள் எவ்வளவு ஆனந்தமாக பாடிக்கொண்டு வாழ்கின்றன. இவை BA பரீட்சையில் தேரவில்லையே. இதோ இந்த குரங்குகளைத்தான் பார்க்கலாமே, BA பட்டம் பெறவில்லையே என்று அவை கொஞ்சமாவது கவலைப்படுகின்றனவா? ஆணும் பெண்ணும் எவ்வளவு உல்லாசமாக மரங்களின் மீது ஏறியும் இறங்கியும் கிளைக்கு கிளை பாய்ந்தும் வாழ்கின்றன. தாய்க்குரங்கு அந்த குட்டி குரங்கையும் சேர்த்து அணைத்து கொண்டு மரத்துக்கு மரம் தாவுகிற அழகை என்னவென்று சொல்வது?
அறிவில்லாத பிராணிகளும் பட்சிகளும் இவ்வளவு உல்லாசமாக வாழ்க்கை நடத்தும் போது நாம் மட்டும் BA பரீட்சை தேரவில்லை என்பதற்காக ஏன் உயிரை விட முயல வேண்டும்? இத்தகைய முடிவுக்கு வந்து திரும்பி திருநெல்வேலி போய் சேர்ந்தேன். சென்னைக்கு 2ஆம் வகுப்பு டிக்கெட் எடுத்துக்கொண்டு ரயில் வண்டியில் ஏறினேன். ரயில் என்னமோ வேகமாகத்தான் போய்கொண்டிருந்தது. ஆனால் என் மனம் அதைவிட வேகமாக எங்கெங்கேயோ சஞ்சரித்து கொண்டிருந்தது. ஒரே இடத்தில் உட்கார்ந்திருப்பது கஷ்டமாயிருந்தது. அன்றைக்கு பாருங்கள், என்ன காரணத்தினாலோ அந்த வண்டியில் கூட்டமே இல்லை. உயர்ந்த வகுப்பு வண்டிகளை வழக்கத்தை விட அதிகமாகவே சேர்த்திருந்தார்கள் போலிருக்கிறது. நான் ஏறி இருந்த 2ஆம் வகுப்பு வண்டியில் நான் ஒருவனேதான். ஆகையால் உட்கார்ந்து அலுத்து போய்விட்டது. ரயில் நின்ற ஒவ்வொரு நிலையத்திலும் வண்டியில் இருந்து கீழே இறங்கி பிளாட்பாரத்தில் சிறிது நேரம் உலாவிவிட்டு ரயில் புறப்படும் சமயத்தில் மறுபடியும் ஏறிக்கொண்டேன். ரயில் நிலையங்களில் சாதாரணமாய் நடமாடும் பலதரப்பட்ட ஜனங்களை பார்ப்பதில் ஒருவித உற்சாகம் ஏற்பட்டது. விருதுநகர் சந்திப்பில் அந்த உற்சாகம் சிகரத்தை அடைந்தது. ஆம், முதலில் நான் பார்த்தது, என் கண்ணையும் கவனத்தையும் கவர்ந்தது ஒற்றை ரோஜா பூதான். அந்த ஒற்றை ரோஜாப்பூ ஒரு பெண்மணியின் எடுத்துக்கட்டிய கூந்தல் மீது வீற்றிருந்தது. கொலு வீற்றிருந்தது என்றும் சொல்லலாம். அவ்வளவு லட்சணமாயிருந்தது. தலை நிறைய ஒரு சுமை பூவை தூக்க முடியாமல் தூக்கி கொண்டு அலையும் சென்னை நகர பெண்மணிகள் பலரை நான் பார்த்திருக்கிறேன். என்ன அநாகரிகம்! தலையில் புல்லுக்கட்டை சுமப்பது போல் சுமக்கிறார்களே என்று எண்ணியிருக்கிறேன். அதற்கெல்லாம் மாறாக இவ்வளவு நாசுக்காகவும் நாகரீகமாகவும் கூந்தலில் ஒற்றை ரோஜாப்பூ அணிந்திருக்கும் பெண்மணி யாரோ என்று அறிய ஆவல் உண்டாயிற்று. ரயிலில் நான் இருந்த வண்டிக்கு 2 வண்டிக்கு அப்பால் அவள் இருந்தாள். அவள் தலை வெளியில் நீட்டப்பட்டிருந்தது. ஆனால் முகம் எனக்கு நேர் எதிர்ப்புறமாக திரும்பியிருந்தது. அந்த பெண்மணியின் முகம் எப்படி இருக்குமோ, கூந்தலில் சூடிய ஒற்றை ரோஜா பூவினால் ஏற்பட்ட நல்ல அபிப்பிராயம் முகத்தை பார்த்ததும் மாறிவிடுமோ என்ற ஐயத்துடனேயே அந்த பக்கம் போனேன். ஏதோ ஒரு கதையில் படித்திருக்கிறேன். ஒருவன் ஒரு பெண்ணின் கரத்தை பார்த்து அதன் அழகில் சொக்கி போனான். அவள் முகத்தை பார்த்ததும் பயங்கரமும் அருவருப்பும் அடைந்தான். இம்மாதிரி கதி எனக்கும் ஏற்பட்டு விடுமோ? அருகில் சென்றபோது சட்டென்று அவள் முகம் என் பக்கம் திரும்பியது. ஆஹா, நான் பயந்தது என்ன முட்டாள்தனம்! பார்க்கிறவர்களின் கண்ணில் வந்து தாக்கி வேதனை உண்டாக்கும் சௌந்தரியமும் உண்டோ? அத்தகைய அபூர்வ சௌந்தரியமுள்ள முகத்தை அவள் என் பக்கம் திருப்பினாள். ஒரு புன்னகையும் புரிந்தாள். நிலா வெளிச்சத்தில் முல்லை பளீரென்று மலர்ந்தது போல் இருந்தது. நான் எப்போதும் சங்கோசமோ கூச்சமோ அதிகம் இல்லாதவன்தான். ஆயினும் அவளிடம் அப்போது நானாக ஒரு வார்த்தை பேச முயன்றிருந்தால் என் பிராணனே போயிருக்கும். பாபநாசத்தில் நடந்திருக்க வேண்டியது விருதுநகர் ரயில்வே நிலையத்தில் நடந்திருக்கும். அந்த மாதரசி அதற்கு இடம் வைக்காமல் என்னிடம் அவளாகவே பேசிவிட்டாள். தயவு செய்து சிற்றுண்டி சாலைக்காரனை எனக்கு ஒரு கப் டீ கொண்டு வரும்படி சொல்ல முடியுமா என்றாள். பேஷாக சொல்கிறேன் என்று சொல்லிவிட்டு வேகமாக நடந்து போய் ஸ்பென்சர் ஆள் ஒருவனை பிடித்து பிஸ்கோத்தும் டீயும் கொண்டு போய் கொடுக்கும்படி சொன்னேன். அப்புறம் ஏதோ சந்தேகம் தோன்றவே இந்திய சிற்றுண்டி சாலைக்கு போய் சிற்றுண்டி காப்பி கொண்டு போய் கொடுக்கும்படியும் சொன்னேன். பிறகு சற்று தூரம் பிளாட்பாரத்தில் நடந்துவிட்டு திரும்பினேன். திரும்புகையில் அந்த பெண்ணின் வண்டிக்கு அருகில் நின்று, டீ வந்ததா என்று கேட்டேன். அவள் திரும்பி பார்த்து முகமலர்ச்சியுடன் ஓ
1க்கு 2 மடங்காக வந்தது. நீங்கள் கூட வந்து சாப்பிடலாம் என்றாள். ஒரு கணம் அந்த வண்டியில் ஏறிக்கொள்ளலாமா என்ற பைத்தியக்கார எண்ணம் உண்டாயிற்று. நல்ல வேளையாக வண்டியின் வெளிப்புறத்தில் பெண்களுக்கு மட்டும் என்று போட்டிருப்பதை பார்த்தேன். ஆகையால் இல்லை, நான் சாப்பிட்டாயிற்று என்று சொல்லிவிட்டு என் வண்டியில் போய் ஏறிக்கொள்வதற்கு நகர்ந்தேன். அந்த பெண் மறுபடியும், இன்னும் ஒரு உதவி எனக்காக செய்ய முடியுமா? இந்த ரயிலில் காக்கி புஸ்கோட் அணிந்த 3 மனிதர்கள் எந்த வண்டியிலாவது இருக்கிறார்களா? அவர்களில் ஒருவர் கடற்படையை சேர்ந்தவர் மாதிரி தொப்பி அணிந்திருப்பார். ஆனால் ஒருவேளை வண்டி புறப்படும் சமயம் ஆகிவிட்டதோ என்னவோ என்றாள். வண்டி புறப்படப் போகிறது, அதனால் பாதகமில்லை. நீங்கள் சொல்வது போன்ற 3 ஆசாமிகள் இந்த வண்டியில் இருக்கிறார்கள். என்ஜினுக்கு பக்கத்து வண்டியில் அவர்கள் இருப்பதை சற்று முன்னால் பார்த்தேன் என்றேன். நான் சொன்னது உண்மையேதான். அதை கேட்ட அந்த பெண்ணின் புருவங்கள் வெகு லேசாக நெறிந்தன. சரி, ரொம்ப வந்தனம் என்றாள். நான் போய் என் வண்டியில் ஏறிக்கொண்டேன். விருதுநகரிலிருந்து மதுரைக்கு ரயில் போனதே எனக்கு தெரியவில்லை. அப்படியாக என் மனம் சிந்தனையில் ஆழ்ந்திருந்தது. என்ன சிந்தனை என்று சொல்ல வேண்டியதில்லை அல்லவா? அந்த பெண் யார்? எங்கிருந்து எங்கே போகிறாள்? தனியாக பிரயாணம் செய்வதன் காரணம் என்ன? பார்த்தால் நாகரிகமான படித்த பெண்ணாக தோன்றுகிறாளே. புஷ்கோட் அணிந்த 3 மனிதர்களை பற்றி எதற்காக விசாரித்தாள் என்றெல்லாம் எனக்கு நானே கேள்விகளை போட்டுக்கொண்டேன். ஆனால் பதில் ஒன்றும் கிடைக்கவில்லை. எனினும் பொழுது மட்டும் சிறிதும் நில்லாமல் ஒரே ஓட்டமாக ஓடிவிட்டது. மதுரை சந்திப்பு வந்தது. நாட்டில் எத்தனையோ ரயில் நிலையங்கள் இருக்கின்றன. ஒவ்வொன்றுக்கும் ஒரு தனி உருவமும் இருக்கிறது. மதுரை நிலையம் ஒரு தனி ரகம். நிலையத்துக்குள் ரயில் வரும்போது ஜனங்கள் சுவர் வைத்த மாதிரி வரிசை வரிசையாக நின்று உற்று பார்த்து கொண்டிருப்பார்கள். என்னத்தைத்தான் பார்ப்பார்களோ தெரியாது. வந்த ரயிலில் ஏறுவோர் இறங்குவோர் அதிகம் உண்டா என்றால் அதுவும் இல்லை. மாலை நேரத்தில் பொழுது போகாமல் ரயில் நிலையத்துக்கு வந்து வருகிற போகிற வண்டிகளை பார்த்து கொண்டிருக்கும் ஜனங்களைப் போல தோன்றும். சிறு பிள்ளைகள் சிலர் கையில் கையெழுத்து வாங்கும் சிறிய புத்தகங்களை வைத்துக்கொண்டு ரயிலில் யாராவது பிரமுகர்கள் வருகிறார்களா என்று ஆவலுடன் பார்த்து கொண்டு போவார்கள். புத்தகங்களின் மேலட்டையை பிரயாணிகள் பார்ப்பதற்காக காத்து கொண்டிருப்பார்கள். ஏதாவது ஒரு அட்டையின் மேல் அவர்களுக்கு ஆசை வராதா என்ற நோக்கம். என் முன்னால் அப்படி ஒரு பெட்டி வந்து நின்றதும் இதே தொல்லையா போச்சு என்று நான் கீழே இறங்கினேன். கூட்டத்தில் முண்டி அடித்துக்கொண்டு பிளாட்பாரத்தில் உலாவத் தொடங்கினேன். பெண்கள் வண்டியில் அந்த பெண்ணை காணவில்லை. சிறிது ஏமாற்றத்துடன் மேலே நடந்தேன். என்ஜினுக்கு அருகில் பிளாட்பாரத்தில் ஒரு சிறிய கும்பல் நின்றது. யாருக்கோ மாலை போட்டு வழியனுப்பி கொண்டிருந்தார்கள். ஒரு இடத்தில் கும்பலாக நின்று பேசிக்கொண்டிருந்தார்கள். அந்த இடத்தில் என் கவனம் சென்றது. அவர்களில் 3 பேர் காக்கி புஷ்கோட் ஆசாமிகள். 4வது நபர் என்னை அறியாமல் என் கண்கள் தேடிக்கொண்டிருந்த அந்த பெண். அப்போது அவள் என் பக்கம் பார்க்கவில்லை. தலையில் அணிந்த ஒற்றை ரோஜாவிலிருந்துதான் அவள் என்று தெரிந்து கொண்டேன். அவள் ஏதோ வேடிக்கையாக பேசியிருக்க வேண்டும். மற்ற 3 பேரும் நகைத்தார்கள். எனக்கு ஒரே எரிச்சலாயிருந்தது. அவர்களிடையே போவதற்கும் தைரியமில்லை. அங்கிருந்து நகர்வதற்கும் மனம் வரவில்லை. அவர்கள் என்ன பேசிக்கொண்டிருக்கிறார்கள் என்று அறிந்து கொள்ள ஆவல் உண்டாயிற்று. நிற்கலாமா நகரலாமா என்று யோசித்து கொண்டிருந்த போது அவள் திரும்பினாள். என்னை பார்த்து விட்டாள். உடனே பழையபடி ஒரு முல்லை புன்னகை அவள் முகத்தில் பூத்தது.
மறுபடி திரும்பி அவர்களுடன் பேசத் தொடங்கினாள். அங்கிருந்து அகல்வதே நலம் என்று தீர்மானித்தேன். திரும்பி போய் என் வண்டியில் ஏறிக்கொண்டேன். என்ஜின் இருந்த திக்கையே பார்த்து கொண்டிருந்தேன். எதற்காக என்று சொல்ல வேண்டியதில்லை அல்லவா? வண்டி புறப்படும் நேரம் ஆகிவிட்டது. இன்னும் அவள் ஏன் திரும்பி வரவில்லை? அந்த புஷ்கோட் மனிதர்களுடன் அவர்களுடைய வண்டியில் ஏறிவிட்டாளா என்ன? இல்லை, அதோ அவள் வருகிறாள். வேகமாகவே நடந்து வருகிறாள். என்ன அழகான நடை! அவள் நடப்பதாகவே தோன்றவில்லை, மிதப்பதாக தோன்றியது. என் வண்டிக்கு அருகில் வந்ததும் என்னை பார்த்தாள். சற்று தயங்கி நின்றாள். வண்டி புறப்படப் போகிறதே என்றேன். என்னத்தை சொல்ல, அவள் சட்டென்று வண்டி கதவை திறந்து கொண்டு உள்ளே வந்தாள். வந்தவள் எனக்கு எதிரில் உட்கார்ந்து என்னை ஏறிட்டு பார்த்தாள். என் நெஞ்சு அபார வேகமுள்ள விமான என்ஜினை போல் அடித்து கொண்டது. பாருங்கள், இப்போதெல்லாம் ரயிலில் தனியாக பிரயாணம் செய்வது அபாயம் என்று சொல்கிறார்களே, பெண்கள் வண்டியில் இன்னும் யாராவது பெண்கள் ஏறுவார்கள் என்று பார்த்தேன். ஒருவரும் ஏறவில்லை. ரயிலில் கொலை கூட நடக்கிறது என்று சொல்லுகிறார்கள். நானும் இந்த வண்டிக்கே வந்து விடலாமா என்று பார்க்கிறேன். நீங்கள் மதராஸுக்குத்தானே போகிறீர்கள் என்று கேட்டாள். எல்லையில்லாத உற்சாகத்துடன் நான், ஆமாம், மதராஸுக்குத்தான் போகிறேன். நீங்கள் பேஷாக இந்த வண்டிக்கே வரலாம். சாமான்களை கொண்டு வர சொல்லட்டுமா? ஏ போர்ட்டர் என்றேன். இப்போது வேண்டாம், அடுத்த ஸ்டேஷனில் பார்த்து கொள்ளலாம் என்று சொல்லிவிட்டு அந்த பெண் இறங்கி சென்றாள். அவள் இறங்கிய உடனே யாரோ ஒருவர் சடக்கென்று கதவை திறந்து கொண்டு உள்ளே வந்தார். கையில் ஒரு பிரயாண பெட்டியும் வைத்து கொண்டிருந்தார். பெட்டியை பலகையில் வைத்துவிட்டு என்னையும் போய்கொண்டிருந்த பெண்ணையும் 2-3 தடவை மாற்றி மாற்றி பார்த்தார். தொண்டையை கனைத்து கொண்டு, மன்னிக்க வேண்டும், ஒருவேளை இந்த வண்டி ரிசர்வ் ஆகியிருக்கிறதோ என்றார். ஆமாம் என்று ஒரு பொய் சொல்லி அவரை இறங்கி போகச் சொல்லலாமா என்று என் மனதில் ஒரு கெட்ட எண்ணம் உதித்தது. இதற்குள் கார்டு குழல் ஊதும் சத்தம் கேட்டது. ரயில் புறப்படுவதற்குள் அவள் வண்டியில் ஏறி விடுகிறாளா என்று எட்டி பார்த்தேன். அந்த அழகிய ஒற்றை ரோஜாப்பூ கண்ணை கவர்ந்தது. அந்த பூவை அணிந்தவள் வண்டியில் ஏறியதும் ரயிலும் நகர்ந்தது.